சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கட் அப்படின்னா, அது சால்ட் பிஸ்கட் தான். டீ கடையிலலாம் விப்பாங்கல்ல, அது ரொம்ப நாளா செய்யணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான டைமும் வந்துருச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் வந்துட்டு 3/4 டம்ளர் வந்து எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் கூடயே ஒரு 2, 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. 3/4 கப் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு வந்துட்டு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாரி பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அழகா கையில வந்துட்டு வந்துரும். 2டே 2 விரல் வச்சு மட்டும் நல்லா தட்டி குடுத்து, இந்த மாரி தடிமனா இருக்கிற மாரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு இட்லி தட்டில வந்துட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சுட்டு, தட்டி வச்சிருக்க எல்லா பிஸ்கட்டையும் அதில வந்துட்டு பிளேஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்துட்டு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி பண்ணேன்னா, உப்பு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில ஸ்டாண்ட் மட்டும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் உள்ள வேக வச்சு ஒரு 15 டூ 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, சூப்பரா எனக்கு வந்திருந்தது. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. டீ கடையில கிடைக்கிற மாரியே தான் உண்மையாவே இருந்தது. கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.